ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். காங்கிரஸ் அண்ட் டிஎம்கேவே பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே அங்க அவங்க கூட்டணி அமைஞ்சிருமா இல்ல பிரியதுக்கான வாய்ப்பு தான் இன்னமும் அதிகமா இருக்கா? பிரியதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் மோடி நினைக்கிறார், நாங்க நினைக்கிறோம். பிரிஞ்சு போனா 2 விழுக்காடு வாக்கு கூட ஸ்டாலினை விட்டு வெளியேறாது. காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லை. 98 காங்கிரஸ் நிற்கும் போது 77, 80, 84, 89, 91 இந்த காலகட்டங்களில் எம்பியாக இருந்த அன்பரசு மற்றும் எம்பி சுப்பிரமணியம் போன்றவர்கள், குமரி ஆனந்தன் போன்ற நபர்கள் நின்று ஓரளவு ஓட்டு எடுத்தாங்க. 98 பிரபு, மணிசங்கர் ஐயர், தங்கபாலு நான் எடுத்து பார்த்தேன். நான் நேற்று எங்கள் டேட்டா அனலிஸ்ட் தம்பி கூட இருந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. அந்த 4 விழுக்காடு ஓட்டும் பிரமுகர்கள் ஓட்டு தான். திருநாக்கரசு அண்ணன் எடுத்தார். எட்மண்ட் சாருக்கு கூட திருநெல்வேலியில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இதுதான் காங்கிரஸுக்கு நிலைமை. அப்புறம் 2014 அவங்க காங்கிரஸ் எடுத்த ஓட்டுன்னு பார்த்தா கூட 98 தனிஷ்லாஸ் நின்று கன்னியாகுமரியில் ஓட்டு வரல. 2014 ஹெச் வசந்தகுமார் நின்று ஜி.கே. வாசன் இருந்தனால 30 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வந்துட்டு. அதில் ஒரு மாறுபட்ட தன்மையை 98 காட்டிச்சு. 98 தங்கபாலு தலைமையில் நிற்கும் போதும் 14 நிற்கும் போதும் 2 கடையில் ஒரு மாறுபட்ட தன்மையும் இருந்தது. பிரமுகர்கள் வாக்காக தான் இருந்தது. குறிப்பாக ஒரு ஜாதின்னு சொன்னால் காங்கிரஸுக்கு ஏமாளி ஜாதியாக ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எய்த்து ஒர்க் பண்ணி காமராஜருக்கு டவுன்பாலே கொண்டு வந்த அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக ஏமாளி நாடார்கள் தான் கொஞ்சம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியில் போடுறாங்க. இதை தாண்டி யாருமே காங்கிரஸுக்குன்னு ஒரு ஓட்டர்ஸே கிடையாது. காங்கிரஸ்க்கு ஸ்ட்ராங் ஹோல்டான ஓட்டு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. மைனாரிட்டி ஓட்டு எங்க பின்னாடி இருக்குன்னு அடிக்கடி அது அசம்பிளி எலெக்ஷன்னா அது கூட இருக்காது. அவங்க தனிச்சு நிற்கும் போது இந்த 2 இதையும் முன் வச்சு தான் நான் என்னோட கருத்தை சொல்றேன். இவங்க 4 விழுக்காடு எடுக்கும்போது திமுக அணி 40 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. இவங்க இன்னொருத்தோட 4 எடுக்கும்போது திமுக அணி 25, 27 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. ஸோ திமுகவுக்கு செல்வாக்கு வளையத்தோட காங்கிரஸ் கம்பேர் பண்ணால் காங்கிரஸ் ரொம்ப சிறிய கட்சி தான். அது அவங்களுக்கு இன்னைக்கு இது வெளியே போனால் 2 விழுக்காடு வாக்கு கூட வராது. வட தமிழகத்தில் எடுத்துட்டிங்கன்னா கடைசியாக நாசே ராமச்சந்திரன் யாதவ் கம்யூனிட்டி, அவர் மகன் ராஜேஷ், இளைஞர் காங்கிரஸ் நினைக்கிறேன், அந்த தம்பி ஒரு 5 விழுக்காடு தாண்டினார். வேற யாருமே வட தமிழகத்தில் வாக்கு தாண்டவே இல்லை. ரொம்ப லோ ஓட்டு. அதுலேயும் ஜி.கே. வாசங்கிட்ட கொஞ்சம் எம்பிக்கள் போயிட்டாங்க. ஜோதிமணிக்கு 3 விழுக்காடு வாக்கு கோயம்புத்தூரில். அவங்கெல்லாம் ரொம்ப டாக் பேசுவாங்க ராகுல் காந்தி கூட நின்று. இவர் மாணித்தாவூருக்கு 4 விழுக்காடு வாக்கு. இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கும்னா சீமான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஈரோடு கிழக்கு களத்தை விஜயை அடிக்கிறாரு. நீ கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்தால் கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால இவனும் பேச மாட்டான், யாரும் பேச மாட்டாங்க. அதில் என்டிஏ அடிக்கிறாரு, எடப்பாடி அடிக்கிறாரு. அதையும் தாண்டி கை சின்னம் இளங்கோவன்ட்டு நின்று கை சின்னம் உதயசூரியன்கிட்ட சரண்டர் ஆகி நிற்க முடியாமல் போன காங்கிரஸ் மாணிக் தாகூரையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் அடிக்கிறார். முடிஞ்சா மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வாய்கிலேயே பேசுறவங்க ஏதாவது பயிர் சொல்லுங்க, எல்லாம் சூனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு ஒரு ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் இடத்துல நடக்காதது மாதிரி, காங்கிரஸ் ஜெயித்த இடத்துல காங்கிரஸ் பரிதாபமா நிற்க முடியாம ஓடன மாதிரி காட்டாம வேணா கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு போங்க. சீமான் சொல்றது நியாயங்கிறத வலைத்தளத்தில் உள்ள மக்கள் அதை உணர்வாங்க. ஸோ இந்த காங்கிரஸுக்கு திமுக அணியை விட்டு போனால் 2 விழுக்காடு வாக்கு கூட வெளியே எடுக்க முடியாது. 4 முறை காங்கிரஸ் கூட 4.3% வாக்கு எடுத்த முறை பைண்டிங்காக போயிட்டாங்க. அதில் ஜி.கே. வாசன் வெளியேறிட்டாரு. திரும்ப ஒரு தடவை தோத்தாலும் 3 தடவை ஜெயித்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை விட்டு வெளியேறினா 2 விழுக்காடு வாக்கு கூட வெளியேறாது. அதனாலதான் ஸ்டாலின் அல்டர்னேட்டா டிஎம்டிகே ஓபிஎஸ்னு அலைன்ஸை பெருசாக்கிட்டே போறாரா. காங்கிரஸ் என்ன பண்ணுங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தனியா போறதுக்கு ரெடி ஆகிக்கிடும் அப்படிங்கிற மோடு வந்துட்டாரா. ஸ்டாலினும் காங்கிரஸ் கூட்டணியை வெளியேற்றி சான்ஸ் எடுக்காண்டான்னு நினைக்கிறார். அதுதான் உண்மை. நான் இதில் வெளியேற்றுன்னு தான் எனக்கு ஆசை. மோடி சொன்ன பாரசைட் அந்த விமர்சனம் ஒட்டுண்ணி காங்கிரஸ் ஸ்டாலின்ட்ட எக்ஸ்போஸ் ஆகணும், அகிலேஷ்ட எக்ஸ்போஸ் ஆகணும், தேஜஸ்விட்ட எக்ஸ்போஸ் ஆகணும், ஹேமந்த் சோரன்ட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டு பாஜக சப்போர்ட் பண்ணி பதறிட்டார் வேணுகோபால். அதே மாதிரி மம்தாட்ட எக்ஸ்போஸ் ஆகணும், மீண்டும் 4வது முறை மோடி வரணுங்கிற வீகம் தான் எங்களுக்கும். ஒட்டுண்ணி காங்கிரஸுங்கிறதான் நாங்கள் காங்கிரஸ் சொல்கிறோம். அதைத்தான் தமிழ்நாடு சென்ட்ரிகாட் மோடி கொடுக்கூடிய ரிப்போர்ட்லையும் ஸ்டாலின் ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணாதது ஸ்டாலினுக்கு நம்ம பெரிய அளவில் பாராட்டணும். ராகுலை ப்ரொஜெக்ட் பண்ணாமலே 39 சீட்டையும்
ஸ்டாலின் ஜெயித்துட்டார், இது ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தாங்கிற ரிப்போர்ட்டை தான் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே ஆன்டி ஸ்டாலின்னு பாஜகவுக்குள்ள ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க வேற மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்ம வெளிப்படையாகவே மீண்டும் குஜராத் பழமொழி தான், சிங்கம் மறைஞ்சது சண்டை போடாது, நிறைய நேருக்கு சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாதுங்கிறத சொல்லும் போது நாம் இதுதான் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் காங்கிரஸை காலி பண்ணுறது தான், ஒட்டுண்ணி காங்கிரஸை காலி பண்ணுறது தான் நம்ம நோக்கம். காங்கிரஸுக்கும் மம்தாவுக்கும் பிரச்சனை உருவாக்குறது, காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் பிரச்சனை உருவாகணும், காங்கிரஸுக்கும் அஜ்மல் கான் ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அசாம் அவங்களுக்கும் பிரச்சனை உருவாகணும், இப்படி காங்கிரஸுக்கும் என்சிபி சரத்பவாருக்கும் பிரச்சனை உருவாகணும். இப்படி ராகுல் காந்தி புண்ணியத்தில் அது இந்த பிரச்சனையெல்லாம் பாஜக பண்ண வேண்டாம், ராகுல் காந்தியை புண்ணியத்தில் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுன்னா மோடிக்கு 4வது முறை வர்றது ரொம்ப ஈஸியாயிரும். இப்போ தமிழ்நாட்டில் திமுக மத்தியில் ராகுல் ஒரு வில்லங்கிற இமேஜ் விழுந்துட்டு, மோடி என்ன இருந்தாலும் ஆனஸ்டா நேர்மையா இருக்கக்கூடிய ஆளு, சதி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. அடிச்சாரு சசிகலாவை சொல்லி தான் அடிச்சாரு, அடிக்கிறாரு விஜய அவருக்கு ஆள் சொல்லி தான் அடிக்கிறாரு, நம்ம கிட்ட டீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நம்மகிட்ட டீலிங் மீன்ஸ் நம்ம எதிரி இல்லை, காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய திமுக தான் எதிரிங்கிற லெவலில் இருக்கிறாரு. காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால திமுக எதிரி தான், அந்த புள்ளிக்குள்ள தான் நம்மளை அணுகிறாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்குதுங்கிறத திமுக தொண்டர்களை இப்போ உணர்றாங்க. காங்கிரஸ் வந்து தங்களோட கெப்பாசிட்டி புரியாம ஒரு லெவல் மீறி ஆசைப்படுறாங்களா, ராகுல் காந்தியை மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காங்களா அங்க உள்ளவங்க எல்லாம்? ராகுல் காந்தி கெப்பாசிட்டி இருக்கும்னா தான் ஈரோடு கிழக்குல நின்று இருக்கலாமே, விஜய்க்கு ஓட்டு இருக்கும்னா தான் ஈரோடு கிழக்குல நின்று இருக்கலாமே. கோழை நாய்கள் மாதிரி களத்தை விட்டு ஏன் விலகி போகணும்? களத்தை ஏன் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் விட்டு போகணும்? களத்தை ஏன் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு விட்டுட்டு போனோம்? கடத்தை ஏன் தமிழ் தேசியம் திராவிட மண்ணு ரியல் களத்தை விட்டுட்டு போனோம்? அவங்களுக்கு ஸ்டாலின் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா 19 சொன்ன மாதிரி 24 சொல்லலைங்கிறது கோபம். எங்களை பொறுத்தவரை மோடி சப்போர்ட்டர்ஸ் பொறுத்தவரை எந்த ஒரு தலைவரும் தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது தன்னை முன்னிறுத்த தான் பார்ப்பாரு. ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்தினது வந்து ராகுலை முன்னிறுத்தாத விட தன்னை முன்னிறுத்தின ஸ்டாலின் வந்து பாராட்டுக்குரியவர் தான். நம்மளை பொறுத்தவரை எதிர்பாடையில தான் காங்கிரஸுக்கும் 10 கொடுத்து தான் போறாரு. பட் அந்த மேக்ரோ இதுல அது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்குறோம். இன்னொன்று மல்லிகார்ஜுன கார்கேக்கும் ராகுலுக்கும் சில இது இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கே ஸ்ட்ரென்த்தில் இவர் செல்வ பிறந்தகை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. காங்கிரஸில் உள்ள 17 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க, எம்பிக்களும் ஸ்டாலின் கூட நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ராகுலுக்கு உண்மையிலே தைரியம் இருக்கும்னா ஈரோடு கிழக்கில் காங்கிரஸில் மாணிக் தாகூரை கேண்டிடேட்டாக கொண்டு போட்டிருக்கணும், பிரவீன் சக்கரவர்த்தியை கேண்டிடேட்டாக கொண்டு போட்டிருக்கணும். சீமாங்கிட்ட அட்டியும் உதயம் வாங்கி ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. வாய்க்கிலேயே மட்டும் பேச மட்டும் தெரியுது உங்களுக்கு. எனிவே பேரசைட் காங்கிரஸ் வந்து திமுக விட்டு விலகி போய் 2 விழுக்காடு வாக்கு வெளியே கொண்டு மோடிக்கு நல்லது தான், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அப்போ அவங்க டிவிகே கூட அலைன்ஸ் வச்சு டிவிகேவை பவர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. டிவிகேயும் களத்தை விட்டு ஓடின கட்சி தானே, களத்தை விட்டு ஓடினாங்க. பட் ஆனா நிறைய சர்வேஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய சர்வேங்கிறது ஏட்டு சுரக்க தானே. சர்வே தான் நாம் தமிழருக்கு சர்வேல வைக்கல, கமல்ஹாசனை தான் சர்வேல வச்சாங்க, தினகரனை தான் வச்சாங்க. தினகரனும் கமல்ஹாசனும் இன்எலிஜிபிள் பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆனதுல சீமான் தானே எழும்பினாரு. விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக தானே இருக்காரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக தானே இருந்தார். 39 கேண்டிடேட் அவர்கிட்ட இல்லையே. இப்போ 214 கேண்டிடேட்டு விஜய்கிட்ட இல்லை. இப்போ காங்கிரஸுக்கு 117 117 70 90 கொடுத்து ஒரு அலையன்ஸ் விஜய்க்கும் காங்கிரஸுக்கும் வந்தோன்னா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியிலெல்லாம் சுயேட்சைகளை விசில் அடிக்கலாம். அப்படிதான் கொடுத்துருக்கு சின்னம். காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் சுயேட்சைகளை விசில் அடிக்கலாம். விஜய்க்கு பலம் என்னன்னு தெரியாது, ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது. பட் ராகுல் காந்தி அதை முடிவெடுத்துட்டு போனால் போகலாம். ராகுல் காந்தியால் அவருக்கு பலம் என்னன்னு நமக்கு தெரியும். 4.3க்கு மேலே அவர் வரல. அதுலேயும் வாசன் வெளியேறிட்டாரு. 4 தடவை திமுகனால அந்த ஓட்டு வெளியே வராது. இல்லை இப்போ நீங்களே இவ்வளோ சொல்கிறீங்க, அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து பிலோ 5 தான். அது போக தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸில் மோஸ்ட் ஆஃப் தம் ஆறு டிஎம்கேவோட வெல்விஷராவோ இல்லை டிஎம்கே பார்ட்டாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஜஸ்ட் சீட்டு டிமாண்டுக்காக டிவிகேவை ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை? அப்படிதான் தெரியுது. விஜய் கூட போனால் பாதிக்கு மேற்பட்ட காங்கிரஸ்காரங்க திமுகவிலே உதயசூரிலே டிக்கெட் வாங்கி நின்றுவாங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே நின்று வாங்கி நிற்பாங்க. அதிர்ச்சியாக இருக்கும் பலரும். இல்லை இப்போ அவர் வந்து ராகுல் காந்தி மற்றவங்க மாதிரி இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமான உறவை மெயின்டைன் பண்ணாரு. பிரதர்னு கூப்பிட்டாரு. அதான் பர்த்டே ஒய் ப்ரோ நோ ப்ரோன்னு அண்ணாமலை போட்டு அடிச்சு தள்ளி இருக்கிறாரு. இதுல இருந்து அண்ணாமலை தெளிவா மோடிக்கு என்ன ஓட்டத்துக்கு தக்கன பேசுறாரு. கச்சத்து தங்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்துறதுனால கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு காங்கிரஸ் அடிக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததுல காங்கிரஸை தான் மோடி அடிக்கிறாரு. கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததை சீமான் மட்டும்தான் பேசுவாரு. தமிழக பாஜகக்காரன் யாரும் பேச மாட்டாங்க. அதுல திமுக அண்ணா திமுக ஒன்னா இருந்தனால அண்ணா திமுகவே அது பாதிக்கும். ஒரு காலகட்டம் அந்த எம்ஜிஆர் விளையிட்டாரு,
என்றாலும் அதில் உள்ள பலர் கூட கூட்டணி வச்சு அவங்க போனாலும் பாதிக்கனாலும் பேச கிடையாது. மோடி அந்த இடத்துக்குள்ள அடிக்கிறது காங்கிரஸ் அடிக்கிறாரு. இந்திரா காந்திக்கு இன்டர்நேஷனல் புகழுக்காக தமிழர்களோட மீன்பிடி உரிமையை கொடுத்துட்டாங்கும் போது மோடி அடிக்கிறாரு. சீமானும் அதை தொடர்ந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடியோட எண்ண ஓட்டம் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் ஸ்டாலின் தான் மோடிக்கு எதிரியே தவிர ஸ்டாலின் எதிரி அல்ல. ஸ்டாலின் தனியா இருந்தா பிரச்சனை இல்லை 100% பிரச்சனை இல்லை. இதுலதான் குருமூர்த்தி 21 நம்ம கிட்ட வந்து சிக்கிட்டாரு. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்ன போது நான் காங்கிரஸ் படியில திமுக போயிடக்கூடாது, இதுதான் மோடிக்கு நோக்கம். ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட ஐயா அம்மா நடராசன் பெரிய ஆளு, கன்ஷிராமையும் முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து பாஜகவுக்கே பாடம் படிச்சு கொடுத்தவர். அவர் இருந்திருப்பாருன்னா ஜேடிஎஸ் எங்க கூட கூட்டணிக்கு வர விட்டுருக்க மாட்டாரு, ஜெயந்த் சௌத்ரியை ஊப்பியில் விட்டுருக்க மாட்டாரு, பெரிய ஆளு. அதனால அவர் ராகுல் காந்திக்கு ஆளுன்னு அவருக்கு பாடம் படிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடியோட கூட சீட்டு ஷேரிங் எந்த அளவுக்கு இருப்பாங்க, ரஃபண்டப்பா இருப்பாங்களா எனக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் விஜய் அடிச்சு நறுக்கிடுவாங்கிறத சொன்னேன். விஜய்க்கு இன்னும் நிறைய பாடங்கள் இருக்கு. அதான் பக்கி அடிச்சு கிளி பிடிச்சு போய் பதில் சொல்ல முடியாம இருக்கிறாரு விஜய். ரொம்ப பீதியில இருக்கிறாரு. அடி வாங்கிக்கிட்டு மோடி எதிர்க்க முடியாத நிலைமையில இருக்கிறார். அதுல அவர் வந்து தந்தமிழ் மக்கள்னு சொல்றது 100க்கு 100 கரெக்ட் தான். அவங்க முக்குலத்துறையும் தாண்டி தன் தமிழகத்துல நாடார் ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டி, அது மத பிரச்சனை இருக்கு, ஒரு பெரிய சமூகம். அந்த சமூகம் அடர்த்தியா வாழக்கூடிய கன்னியாகுமரியில நாம் தமிழர் சீமானை கீழே போயிட்டாரு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானை விட கீழே நான் பெனிஃபிட் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பறையர், செங்குந்தர், முக்குவர், இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எடப்பாடியை கைவிட்டதுனால கீழே போயிட்டாரு. தென் தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்துட்டாரு, திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துட்டாரு. ஸோ நாடார் மெஜாரிட்டியா நாடார் ஞான திரவியம் எம்பியா இருந்த இடம். அது பிறகு இப்போ காங்கிரஸில் உள்ள ஒரு நாடார் ஒருத்தர் ராபர்ட் புரூஸ் எம்பியா இருக்கிறாரு. கனிமொழி எம்பியா இருக்கக்கூடிய இடம். கேடி கோசல், ராம் தனுஷ்கோடி ஆயத்தன், இவங்கெல்லாம் எம்பியா இருந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விஜய் வசந்தகுமார். அப்போ இந்த நாடார்கள் பெரும்பாலும் எம்பியா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ள 3 டெபாசிட் இழந்திருக்கிறாரு. அப்போ இந்த இடம் தான் ஆர்டி ரவீந்திரன் துரைசாமி டீம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம். தேவர் அடிச்சதெல்லாம் டான்னு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடிச்சுட்டாரு, அதனால அவருக்கு பெரிய இமேஜ் வளையம் வரும்னு சொல்லும்போது நாடார்கள் ஓட்டு தேவர்களை அடிச்சுட்டாரு, அதனால நாடார்கள் போட்டுருவாங்கங்கிற ஒரு குறுங்கணக்கு, ஒரு நெகட்டிவ் கணக்கு ஒரு சிலர் போட்டாங்க. அப்போ நாடார்கள் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸாக இருக்காப்புல. எடப்பாடியோட அதிமுக நாடார்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எடப்பாடி வந்து நாடார்களும் சேரும்னு சொல்லதில்ல. நாம களத்துக்குள்ள புகுந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லி 3 இடத்துக்குள்ளேயும் டெபாசிட் இழக்க வச்சோம். 1 இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா விருதுநகர்ல கேப்டன் பிரபாகரன் சிம்பதியில தேமுதிக ஏறி போச்சு. அவங்களும் கேப்டன் பிரபாகரன் சிம்பதி தான், எடப்பாடிக்கு ஓட்டு இல்லைங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து முக்குலத்தோர் ஓட்டு எதிராக போச்சுங்கிறத விஜய கரிசல்குளம் போன்ற பகுதிகளில் ராதிகாவுக்கே நம்பர் 1 ஓட்டு. ராதிகா அந்த களத்துக்குள்ள 3வது வந்தவங்களுக்கே நம்பர் 1 ஓட்டு மறவர் பூத்துகளில் இருக்குது. பிரபாகரன் சாத்தூர்ல என் தம்பி ஒருத்தன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவன் தான், விஜயகாந்த் சிம்பதேசன் ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். இதை தாண்டி மறவர் வாக்குகள் பெரிய அளவு ஓபிஎஸ்க்கு விழுந்ததுனால தான் அதிமுக கேண்டிடேட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தாரு. இதுல ஒரு பார்வை நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நான் மறவர்ங்கிற லெவலில் உள்ள இது நவாஸ் கனிக்கு தான் போச்சு, அதிமுகவுக்கு வரல. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க மதுரையில் அகமுடையார் கேண்டிடேட்டு டாக்டர் சரவணன் செல்வாக்கானவர் தான், நண்பர் தான், ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், கொஞ்சம் பொது பணிகள் எல்லாம் ஆட்களை வச்சுட்டு பவர் பிளானுக்கு ஓடியர் தான். அவரை ஒரு இன்டெலெக்சுவல் இந்த இதே மட்டுமே கொண்ட சீனிவாசன், ப்ரொஃபசர் சீனிவாசன் ஓரளவு அகமுடையாரெல்லாம் கூப்பிட்டு சில இதில் பண்ணாலும் கூட அவரோட ஃபேஸ் வந்து ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவருங்கிற ஃபேஸ் உள்ளவர். அவர் 3வது தள்ளிட்டாரு. திண்டுக்கல்ல முபாரக் வந்து ரெட்டையில 2வது தான் வந்தார். இதில் தென் மாவட்டத்தில் அவர் கொஞ்சம் உருப்படியாக ஓட்டு விழுந்ததுன்னா சிவகங்கையில் கள்ளர் ஓட்டு விழுந்து. ஏன்னா செட்டியார் கேண்டிடேட்டு காங்கிரஸில் திமுக கூட்டணியில், யாதவர் கேண்டிடேட்டு என்டிஏல தேவநாதன் யாதவ், அகமுடையார் கேண்டிடேட்டு சீமான் கிட்ட. ஸோ சீமானுக்கும் அதிக ஓட்டு தென் மாவட்டத்தில் விழுந்தது. அகமுடையார் கன்சால்டேஷன் அங்கே கொஞ்சம் கொடுத்து அதிக ஓட்டு விழுந்து. கள்ளர் ஒன்லி கள்ளர் அந்த கேண்டிடேட்டுங்கிறனால அவருக்கு அங்கே விழுந்தது. ஸோ இந்த சிவகங்கையை தாண்டி பார்த்தா தென் மாவட்டத்தில் அவருக்கு பெரிய பின்னடைவு தான். ஸோ தென் மாவட்ட பின்னடைவுங்கிறது வந்து நாடார்கள்ட்ட அவருக்கு இருக்குது, மீனவர்கள்ட்ட இருக்குது, வெள்ளாளர்கள்ட்ட இருக்குது, அகமுடையார்ட்ட இருக்குது, மறவர்கள்ட்ட இருக்குது. கொஞ்சம் சிவகங்கை கள்ளர்கள்ட்ட மட்டும்தான் அது இல்லாமல் இருக்குது. அது கூட ரொம்ப டீப்பாக
பார்த்த சில நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செக்மெண்ட் வைஸ் பார்த்து எடப்பாடியை கொஞ்சம் காப்பாற்றி விட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையருக்கு ராஜ்யசபா கொடுப்பாரா என்னன்னு தெரியல சார். நீங்க முத்தரையர்களுக்காக பேசுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வன்னியர் வெள்ளாள கொண்டரை தாண்டி ரெட்டலை எம்ஜிஆர்ன்னு கடந்த காலத்துக்காக போட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையர்களுக்கு இவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இப்போ முத்தரையர்கள்ல கே செல்வகுமாரை திமுக தட்டி தூக்கிட்டாங்க. நல்ல ஒரு செல்வகுமாருக்கு டிக்கெட் கொடுக்கறது திமுகவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி வன்னியர் ஓட்டை உடைக்கிறதுக்கு குருவுக்கு மகளுக்கு டிக்கெட் கொடுக்கறதும் ஒரு லாபத்தை கொடுக்கலாம்னு நான் கருதுறேன். செல்வகுமார் நிரூபிச்சவர், குரு மகளுக்கு இமேஜ் தான் இருக்குது. தென் மாவட்ட இந்த இதுக்குள்ள நீங்க பார்க்கும்போது எல்லா ஜாதியுமே அவரை கைவிட்டதா தான் தெரியுது. தேவருக்கு எதிராக நாடார் தேவேந்திரர்கள் ஓட்டு போடுவாங்கிறது இல்ல. முக்குளத்தோர் மட்டும் இல்ல, என்டையர் சவுத்தே வந்து எடப்பாடிக்கு எதிர் மனநிலையில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் ஓபிஎஸ் சொல்றது நியாயமான பொதுவான பார்வையா தான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இளமறை காயெல்லாம் இல்ல, வெளிப்படையாட்டு எந்த காஸ்டும் இல்ல. பார்த்தா கொஞ்சம் முத்திரையர்கள் போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் சிவகங்கையில கள்ளர் கேண்டிடேட்டை போட்டு 20 விழுக்காடு எடுத்ததுனால கள்ளர்னு கொடுத்தா கூட டீப்பா பார்த்தா முத்திரையர் ரெட்டையில இதுல தான் போட்டிருப்பாப்புல. இன்னும் எத்தனை நாள் தான் முத்திரையர்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்கன்னு எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் போட போறாங்களோன்னு தெரியல. அப்கோர்ஸ் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்து சமூக நீதிக்கு சார்பாக அவங்களுக்கு முத்திரையர் கொடுத்தாங்கன்னா போடுறதுல தப்பு இல்லை. நான் முத்திரையர் எடப்பாடி போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ராஜ்யசபா கொடுத்து முத்திரையர்களை அவர் அரவணைச்சாருன்னா போடுறதுல தப்பு இல்லைங்கிற கருத்தையை நான் சொல்லுவேன். ஏன்னா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸுக்காக நம்ம போராடும் போது சி.வி. சண்முகம், எடப்பாடி போன்றவங்களெல்லாம் ஓங்கி முகம் காட்டி அடிச்சாதான் நம்ம எந்த சமூகத்துக்கு நிற்கிறோமோ தாளக்கிடப்பாரை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்த நாம இந்த இவங்களுக்கு உருட்டல் மிரட்டல் எல்லாம் தட்டி தூக்கி போட்டாதான் அந்த நியாயம் கிடைக்கும். படத்தில் நியாயமாட்டும் பேசணும். முத்திரையர் ரெட்டலைக்கு போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு தான் எடப்பாடி கட்சி நடத்துறாரு. ஒரு ராஜ்யசபா கொடுத்தா அவங்க அதை பரிசீலிக்கிறதுலையும் தப்பு இல்லை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.